ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு மாஃபியா டீச்சரோட சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதையுமே கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு ரவுடி கேங்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூல் பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ரவுடி கேங்குக்கு தெரியாது அந்த ஸ்கூல் பொண்ணோட டீச்சர் வந்து ஒரு பெரிய மாஃபியா பாஸ்ன்னு. ஸோ அந்த பெரிய மாஃபியா பாஸ் நம்ம ட்ராமாவோட ஹீரோ தான். இப்போ ஹீரோ அந்த ரவுடி கேங்கை தான் சேஸ் பண்ணிட்டு போகிறான். அந்த சீனை பார்க்கும்போது மாசா இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த ரவுடி கேங்கோட லீடர் இருக்கான் இல்லையா, அவன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியுமா, அதனால அங்க உள்ள ரவுடி பசங்க எல்லாரையும் ஒத்தால இருந்து அடிச்சு பறக்க விடுறான். அதுலயும் அந்த கேங்கோட லீடர் இருக்கான் இல்லையா, அவனை கூடையில பந்து போடுற மாதிரி அவனை அடிச்சு உட்கார வச்சிடறான். அகைன் இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க அவ்வளவுதான் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் பொண்ணை சேவ் பண்ணிடுறான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே அவன் ஹெலிகாப்டர்ல அந்த பிளேஸ்க்கு கிளம்பி போயிடுறான். யார் வர சொல்லிருப்பாங்கன்னா ஹீரோட டீச்சர் தான். அவங்க சாகுற தருவாயில கிடக்காரு. நம்ம ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் ரொம்ப ஒஸ்டா போகுது, நீ தான் அதை சரி பண்ணணும், அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு நீ தான் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உன்னால மட்டும் தான் இதை பண்ண முடியும்னு சொல்லும் போது ஹீரோவும் ஓகேங்கிறாரு. இவர் அப்படியே இறந்து போயிடாரு போல. கட் பண்ண ஹீரோ அவங்க டீச்சர் சொன்ன ஸ்கூலுக்கே போக முடிவு பண்ணிட்டான். அதனால இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கூல்ல சொல்லிட்டு கிளம்பி வாரான். ஹீரோனியும் பசங்க கிட்ட ஒரு குட் பை சொல்லிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவானா. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துடுறாங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டுட்டு ஹீரோ போக விடாம தடுத்து பாக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, எனக்கு போக விருப்பம் இல்லதான், பட் எனக்கு ஒரு கடமை இருக்கு, ஸோ நான் போய் தான் ஆகணும், கவலைப்படாதீங்க, அதான் டீச்சர் சூ இருக்காங்களே, அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோக்கு சென்டப் பண்ற விதமா பாட்டு பாடி சென்டப் பண்றாங்க. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறான். அவனுக்கு வேற வழி இல்ல. இப்போ அந்த புது ஸ்கூலுக்கும் வந்துறான். ஹீரோ சின்ன வயசுல இந்த ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பான். இப்போ அவனை வெல்கம் பண்ண அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஹீரோ வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோட டீச்சிங் மெத்தட் பத்திலாம் இந்த பிரின்சிபலுக்கு நல்லாவே தெரியுமா, அதனால நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு தோன்ற மாதிரி பாடத்தை சொல்லி கொடுங்க, அதுல நாங்க தலையிட மாட்டோம், இந்தாங்க இதுல படிக்காத பசங்களோட டீடைல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை காட்டுறாங்க. ஹீரோவோ இல்ல அது எனக்கு தேவையில்லை, நான் இங்க வந்ததே ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் எடுக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிரின்சிபலோ, என்ன சொல்றீங்க ஸ்போர்ட்ஸ் கிளாஸா, அங்கெல்லாம் போக வேண்டாம், நார்மல் கிளாஸ்க்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. பட் ஹீரோ முடியாது, நான் இங்கே வந்ததே ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் மட்டும்தான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லி முடிச்சிடறான். அதுக்கு பிரின்சிபலோ, சரி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த இயர் மட்டும் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணலன்னா அடுத்த வருஷம் இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸே இருக்காது, க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கு நோட்டீஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே பிரின்சிபல், அதெல்லாம் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் தான் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பின்னாடி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ போய் பார்க்குறான். எல்லாரும் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு கோச் ஒருத்தங்க இருந்தால் தான் இதை விட சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு ஹீரோ அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட போய் இப்படி விளையாடுதுங்க, இந்த மாதிரி விளையாடுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லி கொடுக்குறான். சில ஸ்டூடெண்ட்டுக்கு ஹீரோட ஸ்கில்லை பார்த்து ஆச்சரியமா இருக்கு, ஆனாலும் சில ஸ்டூடெண்ட்டுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதுவும் இந்த பையனுக்கு, இவன் நேம் வந்து சூஜின், அவனுக்கு சுத்தமா ஹீரோவை பிடிக்கல. நீ யாரு, ஏதோ எங்களுக்கு பாஸ் மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சம கோவதை வருது. பத்தாவதுக்கு ஒரு வேட்டான பொருளை தூக்கி நம்ம ஹீரோ மேலேயே எறிகிறான். ஹீரோ அதை ஒத்த வரலாலே பிடிச்சு அங்க உள்ள போர்டு மேலேயே எரிஞ்சிடானா. இதை பார்த்த ஸ்கூல் பசங்களுக்கும் சமஷாக்கு, நீ யாரு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ இன்ட்ரோ கொடுக்குறான், நான் தான் புதுசா வந்த உங்களுடைய பிடி டீச்சர் கோச் அண்ட் என்னோட நேம் வந்து சிண்டியா அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டையும் லைனில் நிற்க சொல்கிறான். நிற்க சொல்லிட்டு நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸை வச்சு ஒன்றும் கிளிக்க முடியாது, டைம் வேஸ்ட் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். பசங்களுக்குலாம் சமக்கம் வருது. யாருமே ஹீரோவை பிடி டீச்சரை ஏற்றுக்கிட மாட்டேக்காங்க. நீங்கள் ஒரு ஆர்டினரி டீச்சர் தானே, பிடி டீச்சர் கிடையாதுல்ல, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லாம் தெரியும்னு நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நீங்கள் நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும், வேணா என்னோட ட்ரைனிங் மெத்தடை காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இந்த சூஜினோ, சரி ஓகே என் கூட 200 மீட்டர் ரன்னிங் மேட்சுக்கு வரணும், ஸோ அதில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்த வெளியே போயிடணும் அப்படிங்கிறான். ஓகே சப்போஸ் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோவேன், எல்லாரும் சமத்து பிள்ளையா, என் பேச்சு தான் கேட்கணும், நான் சொல்லித்தர ட்ரைனிங் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்வான். அவங்களும் ஓகேங்கிறாங்க. இப்போ போட்டியும் தொடங்கியாச்சு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான்.
அவன் விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். இவர் என்ன ஓடாம இருக்காரு, கண்டிப்பா சூஜின் கிட்ட தோத்து தான் போறாரு அப்படின்னு ஹீரோ பத்தி மத்த ஸ்கூல் பசங்களாம் பேசிட்டு இருக்காங்களா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா காத்தோட ஃபாஸ்டா செம ஸ்பீடா ஓடி வந்து வின் பண்ணிடுறான். யாராலையும் நம்ப முடியல, ஏன்னா ஒரு கருப்பு உருவம் போன மாதிரி தான் இருந்திருக்கும். இவ்வளவு ஃபாஸ்டா ஓடி வந்திருக்காங்க அப்படின்னு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க மத்த பசங்களாம். இப்போ ஹீரோ வின் பண்ணிட்டான் இல்லையா, அதனால எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஹீரோட பேச்சு தான் கேட்டாக்கணும், வேற வழியே இல்ல. இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்தெந்த விளையாட்டுல திறமை இருக்காங்களோ அதை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இவன் நேம் வந்து சூஜிங், ரன்னிங்ல சூப்பராகவே ஓடுவான். அடுத்து யுவானு, இவனும் ரன்னிங் தான். அடுத்து ஒரு சப்பியான பையன், இவன் வந்து குண்டு எறிவாங்க இல்லையா அதுல திறமையா இருப்பான் போல. இவன் நேம் வந்து சென்னு. அடுத்து லியூ லாங் ஜம்ப். அடுத்து இந்த பொண்ணு தான், இவ வந்து ரன்னிங்ல தான் சூப்பரா ஓடுவா. ஆனா அந்த பசங்க ஓடுறதை விட நிறைய மீட்டருக்கு கூடவே ஓடுவா. இவன் நேம் வந்து மியா. இவங்க 5 பேர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த டிராமால. இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கவுங்க திறமைய சொல்லி முடிக்க ஹீரோவோ சரி ஓகே இனிமே என்னோட ட்ரைனிங் மெத்தட் தான், அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரைனிங் பண்றதுக்காக நிறைய திங்ஸ்லாம் கொண்டு வச்சிருக்கு. பார்த்தா துணி துவைக்கிற வாளி, ஹெவியான ஷூ, பலூன் அண்ட் ஒரு இரும்பு பால், கம்பி அப்படின்னு வித்தியாசமா கொண்டு வச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சூஜனும் என்ன இது பலூனை வச்சுலாம் என்ன கிழிக்க முடியும் அப்படின்னு கோவப்படுறான். ஹீரோ அவனெல்லாம் பெருசா கண்டுக்கிடல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரைனிங்கை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு தான், இவன் நேம் வந்து சியான்னு, எல்லாரும் துணியும் துவைக்கணும் அப்படின்னு சொல்றான். சியனால சுத்தமா ஏத்துக்கிட்டே முடியல. நீ இதை பண்ணாதான் த்ரோ பால்ல மாஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஒவ்வொருத்தருக்கா சொல்லிட்டு இருக்கான். நம்ம மியாக்குமே ஒரு நாளைக்கு 1000 பலன் ஊதி பிராக்டிஸ் பண்ண சொல்றான். அப்புறம் சூஜின், யுவான், லியோ 3 பேரும் அந்த ஹெவியான ஷூவை போட்டு ஓட சொல்றான். இந்த ஷூவை போட்டு நடக்கவே முடியாது, இதுல எங்க ஓடுறது, உங்க ட்ரைனிங் மெத்தடை ஃபாலோ பண்ணா நாங்க வின்லாம் பண்ண மாட்டோம், தோத்தே போயிடுவோம். ஸோ அப்படி ஒரு ட்ரைனிங் மெத்தட் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோ விட மாட்டுக்கான். அங்க நிறைய ஈட்டி எறியருக்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கை பசங்க கிட்ட எறிகிறான். ஸோ அவங்களால எங்கேயும் போக முடியல, நவுலே முடியல. ஹீரோ சொல்றான், என்னோட பர்மிஷன் இல்லாம பாதியில ட்ரைனிங்கை விட்டுலாம் போக அனுமதி கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாளையிலிருந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோ கிளம்பிறான். ஸ்டூடெண்ட்ஸோ சரி ஓகே இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா யுவானை தான் காட்டுறாங்க. அவன் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கான். அவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் ஃபேமிலி வந்து ரொம்ப புவரான ஃபேமிலி தான். அவனோட அப்பா இருந்துக்கிட்டு உன்னை படிக்க அனுப்புனா நீ ஸ்போர்ட்ஸ்னு தெரியலையா அப்படின்னு திட்டி யுவனை அடிக்க வராங்களா. உடனே அம்மா தான் வந்து தடுப்பாங்க. அவர் அம்மாவே அடிக்க வராங்க. என் அம்மாவை அடிக்க உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு யுவான் கோப்பட அவரும் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிறாரு. அம்மா தான் யுவானை காம்டன் படுத்துறாங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படாதடா, கண்டிப்பா நீ ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணுவா, உன்னுடைய லைஃப் ஒரு நல்ல லைஃபா மாறும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவனும் வின் பண்ணிடுவேமா அப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுக்குறான். தென் மறுநாள் ஸ்கூல்ல சூஜனை தான் காட்டுறாங்க. அவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவன் பெரிய பணக்கார பையன் தான். ஸோ அவனுடைய அப்பா அம்மா வந்து இன்னைக்கு அவனை பார்க்க ஸ்கூலுக்கே வந்திருக்காங்க. இவனை பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அப்பாவோ உன் பேரண்ட்ஸ் கிட்ட இப்படிதான் பேசுவியா அப்படி சொல்லி திட்டுறாங்க. அவன் அம்மா செல்லம் போல. உடனே அம்மாவோ பிள்ளையை திட்டாதீங்க அப்படின்னு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு எதுக்குடா ரொம்ப நாளா வீட்டுக்கே வரல அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. ட்ரைனிங்ல பேசிங்கிறான். ஒரே ஸ்போர்ட்ஸ்னு கட்டிட்டு அலையாத, பேசாம அப்ராடுக்கு போய் டிப்ளமோ படிச்சு முடிச்சு நம்ம கம்பெனியை பார்க்கவா அப்படின்னு அப்பா கூப்பிடுறாங்க. முடியாது, எனக்கு கம்பெனியை பார்க்கலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னோட கனவே ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ கண்டிப்பா கம்பெனி பக்கமே நான் வந்துட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிறான். அப்பாலாம் செம டென்ஷன் ஆயிட்டாரு. அவன் அப்படியே அவனுடைய அக்கா மாதிரியே பிடிவாதம் பிடிக்கிறான் அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ட்ரைனிங் தான் போகுது. எல்லாரும் அந்த ட்ரைனிங்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னுமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனை சூப்பர்வைசரா போட்டாச்சு. உடனே சூஜன் கிட்ட போய் நக்கல் பண்ணிட்டு இருப்பான், வேகமா ஓடுன்னு. அதுக்கு சூஜனும் கடுப்பாயிட்டான். டே கம்முன்னு போயிரு, வெறுப்பேத்தாத, நீ இந்த ஷூவை போட்டு ஓடனா தெரியும் இது எவ்வளவு ஹெவியா இருக்கு தெரியுமா அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டு சொல்லிட்டு இருப்பான். இப்படி இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத அங்க வந்த பிரின்சிபலும் மத்த டீச்சரும் பாத்துறாங்க. என்னடா நடக்குது, துணி துவைக்கிறது, பலூன் ஊத்துறது, இதெல்லாம் பண்ணா போட்டியில எப்படி வின் பண்ணுவாங்க அப்படின்னு டவுட் வருது. உடனே ஹீரோ கிட்ட உங்களுடைய மெத்தட் மேல எனக்கு
எனக்கு எப்போதுமே நம்பிக்கை உண்டு. ஆனால் இப்போ எனக்கு டவுட் வருது, இந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்தா எப்படி அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ, பிரின்சிபல் அதெல்லாம் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க, என்னோட ட்ரைனிங் மெத்தடில் நீங்கள் இன்டர்ஃபே ஆகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பிரின்சிபலுக்கு என்ன பேசுன்னு தெரியல, அமைதியாகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல மேட்ச் வரப்போகுது, அதில் இவங்களுடைய திறமையை பார்ப்பீங்க, கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் இவங்க வின் பண்ணுவாங்க அண்ட் கூடவே ஃபைனலுக்கு சைட் ஆவாங்க அப்படின்னு ஹீரோ வாக்கு கொடுக்குறான். அவங்களும் சரின்னு கிளம்பிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நைட்டு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப டயர்டாக நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்கூல் பசங்க வராங்க. வந்து நம்ம பசங்க கிட்ட வம்பு பண்ணுறான்வன். ஆக்சுவலி இந்த ஸ்கூல் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுமே அந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க போல. அதனால இப்போ நம்ம பசங்களை பார்த்து ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறான்வன். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களால் எங்களை வின் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறான்வன். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பசங்களுக்கு செம கோவம் வருது. அதுலேயும் யுவானுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த பையனை அடிக்கே போயிடறான். நம்ம மியா தான் தடுக்கிறா, அடிச்சிடாத, இதனால நம்ம ஸ்கூலு டிஸ்குவாலிஃபை ஆனாலும் ஆகிரும், ஸோ அமைதியாக இரு அப்படின்னு காம்டவுன் படுத்துறா. அவனும் அமைதியாகிட்டான். ஸோ இப்படியே நாட்கள் போகுது. ஹீரோவும் அந்த பசங்களை நல்லா ட்ரெயின் பண்ணுறான். அப்போ தான் ஒரு நாள் பிரின்சிபல் வந்து ஹீரோவை தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மேட்சை பார்க்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக விளையாடாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே தான் பழி போடுவாங்க. இதனால் எனக்கும் உங்களை ஃபயர் பண்ணுறத தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அதே சமயம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸையும் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நடக்க விட மாட்டேன், என்னோட பசங்க நல்லா விளையாடுவாங்க, நல்லா விளையாண்டு வின் பண்ணி காட்டுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் கிளாஸை கேன்சல் பண்ணலாம் விட மாட்டேன் அப்படி ஹீரோ சொல்கிறான். அதோட அந்த காம்படிஷன் நடக்கிற நாளுமே வந்துட்டு மொத்தம் 3 ஸ்கூலுக்கு சேர்ந்து காம்படிஷன் நடக்க போகுது போல். இதில் வின் பண்ணாதான் ஃபைனலுக்கு போக முடியுமா? அதில் ஹீரோட பசங்களை தவிர மற்ற 2 ஸ்கூல் பசங்களும் வந்திருக்காங்க. இன்னும் அந்த ஸ்கூல் பசங்க வரவே இல்லை. ஒருவேளை தோத்து போயிடுவோன்னு பயந்து இங்கே வராமல் இருப்பாங்க போல, பயந்தாங்கொழி அப்படின்னு இந்த ஸ்கூல் பசங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் இந்த பையன் தான் ஓவராக பேசுகிறான். அன்னைக்கு நம்ம பசங்க கிட்ட சண்டை இழுத்துருப்பான் இல்லையா, அவை தான். இப்படி இவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வருவானா. என்ன டீச்சர் நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க, உங்கள் பசங்களை எங்கே அப்படி சொல்லி கேட்கும்போது இன்னும் 5 நிமிஷம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே என்னோட பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பசங்களும் வராங்க. அப்படியே பிராக்டிஸ் பண்ண கையோட வந்துட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற ஸ்கூல் பசங்களும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்க போறதோ ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன், சர்க்கஸ் காம்படிஷன் கிடையாது, பலூன்லாம் கொண்டு வந்து வித்தியை காட்டுறதுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. பசங்களுக்கு ரொம்ப எம்பெரிசிங்கா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான், இவரால் தான் நம்ம அசிங்கப்பட்டு இருக்கோம் அப்படின்னு பசங்களுக்கு சம கோபம் வருது. இங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோ என்ன வாத்தியாரு இப்படி பிராக்டிஸ் கொடுத்துருக்காரு, பசங்க மட்டும் தோக்கட்டும், இவரை கண்டிப்பா ஃபயர் பண்ணணும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் பிரின்சிபல் கிட்ட கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் போட்டியை ஸ்டார்ட் பண்ணல. ஸோ போட்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த போட்டியை பார்த்து முடிச்ச பிறகு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ, என்னோட நம்பிக்கை நீ உடைச்சிடாத அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குண்டு எறிதல் போட்டி தான். அதுல இவன் தான் இப்போதைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கான் போல. அடுத்து நம்ம சென் தான் போவானா. அவனை பார்த்ததும் இவன் பாடி ஷேம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு செகண்ட் நம்ம சென்னை மனசு தளர விட்டுட்டான். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு இரும்பு பால் கொடுத்துருப்பான். அது சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பானா. அந்த இரும்பு பாலை இப்போ கீழே போட்டுட்டு போகிறான். அதை பார்த்தீங்கன்னா பூமி மேலே விரிசலாக விழுந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அது வெயிட்டாக இருந்திருக்கு. இங்கே சென்னா அவனோட கேமை ப்ளே பண்ணுறான். ஆனால் ஃபர்ஸ்ட் தடுமாறுறான். ஸோ அவனுக்கு செகண்ட் சான்ஸை கொடுக்குறாங்க. இங்கே சென்னோட அம்மாவோ, பார்த்தீங்களா என் பையனுக்கு ஒழுங்காகவே ப்ராக்டிஸ் கொடுக்கல, தடுமாறுறான், அவனா ப்ராக்டிஸ் பண்ணால் கூட வின் பண்ணியிருப்பான் போல, ஆனால் இந்த வாத்தியார் தான் அடிமட்டமாக சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு திட்டிட்டு இருக்க இங்கே சென்னோ கையை பார்க்குறான். முன்னை விட அவனுக்கு அந்த இரும்பு குண்டு தூக்கும் போது ரொம்ப லைட்டான ஃபீல் தான் கொடுத்துச்சாம்மா. இது எப்படி, ஒருவேளை நம்ம டீச்சர் கொடுத்த ப்ராக்டிஸ்னால தான் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் கொடுக்குதோ அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக மறுபடியும் அந்த இரும்பு குண்டை எறிகிறான். அது ரொம்ப தூரமாக போய் விழுந்துருது. ஸோ ஃபைனலி நம்ம சென் தான் வின் பண்ணியிருக்கிறான். எல்லாருக்கும் செம ஹாப்பி. பட் ஆப்போசிட் ஸ்கூலுக்கு தான் ஏற்றுக்கிட்டே முடியல, டென்ஷனாக இருக்கான்வன். இங்கே பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக லக்கால தான் வின் பண்ணியிருக்கிறான், ஹீரோ கொடுத்த ட்ரைனிங் காலெல்லாம் வின் பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்து லாங் ஜம்ப் தான். நம்ம லியோ தான் போகிறான். அவனும் ஃபர்ஸ்ட் தடுமாறுறான். அதுக்கப்புறம் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாங்க, வின் பண்ணிடுறான். எல்லாம் ஹீரோ கொடுத்த ட்ரைனிங்கால தான். பிரின்சிபலோ, பார்த்தீங்களா இது லக்லாம் கிடையாது, ஹீரோ சொல்லி கொடுத்த ட்ரைனிங்கால தான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. பட் அவங்க நம்பவே மாட்டுக்காங்க. இங்கே அடுத்து நம்ம மியா
தான் போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண போறா. மியா நீ வின் பண்ணுவா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம சூஜிங் சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு மியா மேல ஒரு கண் இருக்குது போல. இப்போ போட்டியே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம மியா ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறா. 3000 மீட்டர் ஓடணும். மெதுவா ஓடி ஃபாஸ்டா ஓடினா தானே வின் பண்ண முடியும். ஆரம்பத்திலே ஃபாஸ்டா ஓடினா மூச்சு தான் வாங்கி ஓட முடியாது. மியா அந்த மாதிரி தான் பண்றா, ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறா. இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோ கண்டிப்பா அவ தோத்துதான் போவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சூஜனும் ஒரு படி மேல போய் ஹீரோவை திட்டவே ஆரம்பிச்சிட்டான். நீங்க அழகா ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம், அவ ட்ரைனிங் பண்ணா கூட வின் பண்ணிருப்பா. சும்மா பலூன ஊது சொல்லி அவளை தோக்க வைக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப கடுப்புலயே திட்டிட்டு இருப்பான். அமைதியா இரு, இன்னும் கேம் முடியல, அங்க பாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இங்க மியா ரொம்ப ஸ்லோவா ஓட ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் இந்த மியா தோத்து தான் போறான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ மியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வந்து வின்னும் பண்ணிடுறா. பசங்களுக்குலாம் செம ஹாப்பி. மியா நேரா ஹீரோ கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பா. எதுக்கு அவருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா? அவரால் ஒன்றும் நீ வின் பண்ணல, நீயா ப்ராக்டிஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்கா. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மியா எந்த ஆன்சரும் பண்ணாம அவனை கண்டுக்காம அவ பாட்டுக்கு உட்காந்துறா. மியா அடுத்து நான் தான், என்னோட கேமை மட்டும் பாரு, நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்சுக்கு போறான். யுவானுமே அந்த ரன்னிங் மேட்ச் தான் போறான். இப்போ 2 பேரும் வருவாங்களா? அப்போ அவங்க காலில் உள்ள ஷூவை கழட்டி கீழே போடுறாங்க. செம வெயிட் இல்லை. அதை ஆப்போசிட் பையன் பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிதான். ஏன்னா அவ்வளோ வெயிட்டான ஷூவை போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்காக. இப்போ மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம யுவானும் சூஜனுமே ஓடுறாங்க. சூஜன் தான் ஃபர்ஸ்ட் ஓடி வரான். அப்போ ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவான் இருக்கான் இல்லையா, அவன் பழைய ஷூவை தான் போட்டுட்டு ஓடுறான். அதனால அவனால் வேகத்திலேயே ஓட முடியல, மெதுவாக தான் ஓடி வந்துட்டு இருக்கான். அதுதான் ஹீரோ நோட் பண்ணுறான். தென் சூஜன் தான் ஃபர்ஸ்ட் ஓடி வந்து வின் பண்ணுறான். இந்த ஆப்போசிட் ஸ்கூல் பசங்களுக்கு கடுப்பாக இருக்குது. உடனே பிரின்ஸ்பலோ சூஜினோட அப்பா கிட்ட, பார்த்தீங்களா சூஜின் வின் பண்ணிட்டான், இது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான், அவர் சொல்லி கொடுத்த மெத்தட் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. எல்லாரும் எல்லா கேம்லேயும் வின் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால என்ஜாய் பண்ண போவோம் அப்படின்னு சூஜன் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாது, ட்ரைனிங் தான் பண்ணணும், வாங்க ப்ராக்டிஸ் பண்ண போகலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான். நாங்களாம் வர முடியாது, நீங்கள் என்னத்தை ட்ரைனிங் சொல்லி தந்தீங்க, இந்த வெற்றி எல்லாமே எங்களுடைய கடுமையான பிராக்டிஸால மட்டும் தான் கிடைச்சிச்சு. ஸோ யாரும் உங்க கூட ட்ரைனிங் பண்ண வர மாட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோ சிம்பிளா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க எதனால வின் பண்ணீங்கன்னு. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா ஏன் பின்னாடி வாங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பின்னாடி போறாங்க. எதுக்காக அவங்க பின்னாடி போறீங்க, அவங்க நமக்கு ட்ரைனிங்கே சொல்லி தரலையே அப்படின்னு சூஜன் சொல்லும் போது, அட முட்டாளே, அவங்க சொல்லி தந்ததான் ட்ரைனிங். பலூனை ஊதி ஊதி எனக்கு எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் மூச்சு விட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு மியா சொல்கிறா. ஆமாடா, நீ கூட நோட்டீஸ் பண்ணியிருப்பா, நம்ம அந்த ஷூவை போட்டப்போ நடக்க முடியல, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதே சமயம் அது கழுத்திட்டு ஓடினப்போ ஏதோ காற்றுல ஓடின மாதிரி ரொம்ப லைட்டான ஃபீல் தான் கொடுத்துச்சு. உனக்கும் அந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹீரோ பின்னாடி போக்க, இவனும் டே என்ன ஒத்தையில் விட்டுட்டு போகாதுங்கடா, நானும் வரேன் அப்படின்னு பின்னாடி ஓடுறான். ஸோ இவனும் மனசு மாறிட்டான். இப்போ ஹீரோ சொல்லி கொடுக்குற ட்ரைனிங்கை தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோ உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே ட்ரைனிங் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாரும் ஓகேங்கிறாங்க. நம்ம சூஜனோ ஹீரோ கிட்ட ரூடாக பேசியிருப்பான் இல்லையா, அதனால சாரி கேட்குறான். அதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா 10 தடவை புஷ்அப்லாம் எடுக்க சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, நம்ம ஒரு மேட்ச்சில் வின் பண்ணிட்டோம், அதுலேயே உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு, இனிமேல் இதை விட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ண அனுப்பிடுறான். அப்போ ஹீரோக்கோ ஹீரோனி மெசேஜ் பண்ணுறா, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருன்னு. உடனே ஹீரோ நைட்டு அவ சொன்ன பிளேஸுக்கு கிளம்பி போயிட்டான். அப்படியே 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனியும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தந்ததெல்லாம் மறந்துட்டியா, எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஹீரோவோ, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுறேன், ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, என்னோட கடுமையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி ஹீரோ சொன்ன உடனே இவளுக்கும் ஹாப்பி. தென் 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்களுடைய மூமெண்ட் க்யூட்டாக போயிட்டு இருக்கும். மறுநாள் ஸ்கூலில் சும்மா போட்டி மாதிரி இவங்க 2 பேருக்கும் வைப்பாங்க. அதில் சூஜின் தான் ஃபர்ஸ்ட் வாரான், யுவன் 2ஆவது தான் வாரான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. ஹீரோ நோட் பண்ணியிருப்பான் இல்லையா, யுவனோட ஷூ வந்து பழசா கிழிஞ்சு போய் இருக்குதுன்னு, அதனால் இவனுக்கு ஒரு புது ஷூ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு
நேராக கடைக்கு தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு வந்திருக்கிறான். எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச ஷூவை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சூஜினோ, டீச்சர் என்கிட்ட நிறைய ஷூ வீட்டில் இருக்கு, இதெல்லாம் வேண்டாமே அப்படிங்கிறான். ஹீரோ உடனே முறைக்கிறான். அவனும் சரின்னு அமைதியாகிறான். அப்புறம் சூஜினோ மியா கிட்ட, இந்த ஷூ உனக்கு சூப்பராக இருக்கும், இதை போட்டுக்கொண்டு கொடுக்க அவ என்னமோ யோசிக்கிறா. இங்க ஹீரோ யுவான் கிட்ட இது உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஷூவை செலக்ட் பண்ணி கொடுத்தா அவன் வேண்டாங்கிறான். எதுக்கு வேண்டான்னு சொல்றா, ஆல்ரெடி உன் ஷூ பழசாகிட்டு, ஸோ இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னா அவன் தயங்குறான். ஆமாடா அந்த ஷூ ரொம்பவே பழசாகிட்டு, காட்டுக்குள்ளே தூக்கி எறியணும் அப்படின்னு சூஜின் வாயை விட ஹீரோ டக்குன்னு மறைக்க அவன் மறுபடியும் அமைதியாகிறான். தப்பாக வாயை விட்டுட்டோமோ அப்படின்னு. நம்ம யுவானும் மியாவுமே எங்களுக்கு வேண்டாம் சார், வேண்டாம் டீச்சர், நாங்கள் போகிறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஹீரோ என்னென்னமோ பேசி பார்க்குற முடியல. ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஓசில் மட்டும் எதுவும் வாங்கிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. அது ஹீரோக்கும் புரியுது. உடனே ஹீரோவோ, இதை என் சொந்த காசில் வாங்கி தரேன்னு யார் சொன்னா, போட்டியில் வின் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு ஸ்பான்சர் கூப்பன் கார்டு தந்தாங்க, உங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பரிசு, உங்களுக்கு வேண்டாம்னா போங்க, நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படி ஹீரோ சொன்ன உடனே, அப்படியா எங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச பரிசா, அப்போ நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு மியாவும் யுவானும் அவங்களுக்கு பிடிச்ச ஷூவை வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய் கிட்ட போய் அவனுடைய கிரெடிட் கார்டை மறைச்சி வச்சு கொடுக்குறான். கூப்பன் கார்டை மேலே வச்சுட்டு கிரெடிட் கார்டை கொடுக்குறான். இதை நம்ம சூஜனுமே பார்த்துறான். இவர் நல்லவராக தான் இருக்கார் போல அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோவோ நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னா அவன் கிளம்பிடான். இங்கே யுவானும் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பானா. அப்போ அவனுடைய அன்களோ ஓடி இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட கடையை ரவுடி கேங் உடைச்சு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவனும் விறுவிறுன்னு அம்மாவை தான் பார்க்க ஓடுறான். லஞ்சம் கொடுக்கலையாமா, அதான் இந்த ரவுடி கேங்லாம் இப்படி அடிச்சுன்னு ஒருக்குறாங்க. லஞ்சம் கொடுத்தா இந்த இடத்துல எந்த தொந்தரவும் இல்லாம கடையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்ல அம்மா தர முடியாதுங்கிறாங்க. உடனே அம்மாவே அடிக்க வர அந்த சமயத்துல நம்ம யுவான் வந்துறான். அப்படியே ரவுடி கேங்குக்கும் யுவானுக்குமே வாக்குவாதம் போகுது, அடி சண்டைலாம் போகுது. நம்ம யுவானோ, நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு லஞ்சம் மட்டும் தர மாட்டேன் அப்படிங்கிறான். உடனே நம்ம யுவானை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அத்லெட் தானே, உனக்கு கால் ரொம்ப முக்கியம்ல, அந்த காலை இல்லாம பண்ணிட்டோன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அந்த ரவுடி பசங்களாம் சேர்ந்து இவனை அடிக்க வர கரெக்டாக நம்ம ஹீரோ பிடிப்பானாமா. அவன் அத்லெட்னு தெரியும், அவனுக்கு கால் தான் ரொம்ப முக்கியம்னு தெரியும், தெரிஞ்சும் நீ அடிக்கிறன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அப்படின்னு ஹீரோ கேட்பானா. ஆமாடா, அவன் எனக்கு லஞ்சம் தரல, அதனால நான் அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறான். நான் அவனோட டீச்சரா, ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுத்தரேன் அப்படின்னு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ யாரு, பெரிய மாஃபியா பாஸ்லாம் சும்மா பூந்து விளையாடுறான். அடிக்கடிக்க மறுபடியும் வந்துட்டு இருக்கான். அதனால வெளுத்து எடுத்துடுறான். ஸோ எல்லாருமே நல்லா அடி வாங்கிட்டு கடுக்கானுவேன். இதெல்லாம் பார்த்தா இவனும் சம ஷாக்ல இருக்கான். அம்மாவோ, டே இவர் நிஜமாவே உன்னோட டீச்சர் தானா? ஆமாம்மா டீச்சர் தான் அப்படின்னு அவன் ஷாக்லேயே பார்த்துட்டு இருக்கான். எங்க மேலேயே கை வச்சிட்டாலா, எங்க பாஸ் யார் தெரியுமா, அவங்க மட்டும் இங்க வந்தாங்கன்னா உன் ஜோலி முடிச்சிருவாங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். இந்த ஏரியா கூவோட கண்ட்ரோல தானே இருக்கு, நானே வர சொல்றேன் அப்படின்னு ஹீரோவே கூக்கு கால் பண்ணி வர சொல்றான். டீச்சர் இங்கேருந்து போயிருங்க, அந்த கூ சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூவும் அவனோட கேங்குமே வராங்க. இவன் தான் எங்களை அடிச்சான், இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருங்க அப்படின்னு சைடில் நின்று கரைஞ்சிட்டே வரான். கூ அவனை கண்டுக்கிடவே இல்லையே. நேராக நம்ம ஹீரோ கிட்ட ரெஸ்பெக்ட்லாம் வைக்கிறான். இவனுக்குலாம் ஒன்றும் புரியல. ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறானா. அதுக்கு அவரும் அவனை போட்டு நல்லா அடிச்சுட்டு நல்லா திட்டுறாங்க. திட்டிட்டு அவன் பண்ண தப்புக்கு காம்பன்சேஷனாக பணம்லாம் கொடுக்குறாங்க அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் இவன் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கணும் இல்லையா, அது உங்கள் இஷ்டம் பாஸ், நீங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிடுங்க அப்படி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒரு புக்கோட நேம் சொல்லி அதை 100 டைம் எழுதிட்டு வா அப்படிங்கிறான். அதுக்கு அவனும் சரி பாஸ் அப்படின்னு கிளம்புறான். எப்பா நமக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை மறந்துட்டார் போல, ஜாலி, அவருக்கு ஞாபகம் வர்றதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கூவா அவனோட கையாட்களுமே மெதுவாக அங்கேருந்து எஸ் ஆயிலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்துறான். நில்லு கூ, முன்னாடி படிக்க சொன்ன பாடத்தை படிச்சாச்சா, மீட்டிங் வைப்பேன், அதில் வச்சு கொஸ்டினாக கேட்பேன், ஸோ நல்லா ஆன்சர் பண்ணணும், அதுக்காக நல்லா படிங்க அப்படின்னு அனுப்பி விடுறான். அவங்களும் சரி பாஸ் அப்படின்னு போயிடுறாங்க. அவங்க போன பிறகு ஹீரோவோ யுவான் கிட்டையும் அம்மா கிட்டையும் நீங்கள் ஓகே தானே அப்படி சொல்லி கேட்டுட்டு 2 பேரையும் வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவங்களும் வீட்டுக்கு தான் பையனுக்கு ஆசையாக ஷூலாம் வாங்கி வச்சிருப்பாங்க போல, அதை எடுத்து கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாருடா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறாங்க.
அதுக்கு அவனும் ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அது பிராண்டட் ஷூவே கிடையாது. அம்மா பிராண்டட் ஷூன்னு நினைச்சுதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா அம்மாவே ஏமாத்திருக்கானுவ போல. இது இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிட்டு. ஆனா அம்மா கிட்ட சொன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இல்லையா, அதனால அவங்க முன்னாடி வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து அழுதுட்டே இருப்பான் ரொம்ப. நமக்காக அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோனி ஹீரோக்கு கால் பண்ணி நைட்டு என் அப்பாவை மீட் பண்ண வந்துரு, கரெக்டான டைமுக்கு வந்துரு, லேட்டா வந்துடாத, என் அப்பாவுக்கு லேட்டா வந்தாலே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரின்னு சொல்லிட்டு பசங்களோட ஸ்கில் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் சென்னு, அடுத்து லியூ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா செக் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் முன்னை விட இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூஜினுக்கும் யுவானுக்குமே ரன்னிங் மேட்ச் தான் போகுது. இந்த தடவை யுவான் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். பட் சூஜின் வந்து ரெண்டாவது தான் வந்திருக்கான். கொஞ்சம் செகண்ட் தான் டிஃப்ரெண்ட். பட் இருந்தாலும் அவன் செகண்ட் வந்திருக்கான் இல்லையா, அது சுத்தமா அவனால ஏத்துக்கிட்டே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து நம்ம மியாக்கு தான் வைக்காங்க. அவ ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறா. இங்க ஹீரோ கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான். பட் அவ வந்து அதை காதலி வாங்க மாட்டுக்கா. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வரா. உடனே அவளோட ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடான் இவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்னு. எதுக்கு இப்படி ஃபாஸ்டா ஓடுறா, இது உன்னோட உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்படி ஹீரோ சொன்னா கூட அதுக்கு அவ அதெல்லாம் பார்த்துக்கலாம் டீச்சர். அண்ட் இன்னொரு விஷயம், இனிமே இந்த ஸ்கூலுக்கு நான் வரமாட்டேன், என்னோட கிராமத்துக்கே போறேன். இதுதான் உங்க கூட ப்ளே பண்ற கடைசி தருணம். அண்ட் நீங்க எல்லாருமே கண்டிப்பா வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து சோகமா கிளம்பிரா. சூஜினால சுத்தமா ஏத்துக்கிட்டே முடியல. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டீச்சர் சின், மியா ஈஸியாலாம் இந்த கேமை விட்டுட்டுலாம் போக மாட்டா. அவளுக்கு இந்த கேம்னா ரொம்ப பிடிக்கும். அவ இதுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கா. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவள் போறா. ப்ளீஸ் டீச்சர், அவளை போக வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கான். நீ உன்னோட ப்ராக்டிஸை மட்டும் பாரு அப்படின்னு சூஜிங்க அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோனிக்கு கால் பண்ணி சாரிப்பா இன்னைக்கு நைட்டு பேரண்ட்ஸை மீட் பண்ண வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஹீரோ எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா மியா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறான். அங்கே அவளுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவளுடைய வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் போல. ஸோ அதை எல்லாமே ஹீரோ நோட் பண்ணுறான். டீச்சர் சாப்பிட்றீங்களா அப்படின்னு மியா கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே வயிறு பசிக்குது, சீக்கிரமா எடுத்துட்டு வா அப்படி ஹீரோ சொல்வானா. இவ்வளவு ரெடி பண்ணி கொடுக்குறா. இந்த சாப்பாடுலாம் நீங்க சாப்பிடுவீங்களான்னு தெரியல, பட் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. இதுவே சூப்பரான சாப்பாடு தான் அப்படின்னு தின்னு பார்த்துட்டு செம சூப்பரா சமைக்கிறா அப்படின்னு பாராட்டிட்டு வேற எதுவுமே அவகிட்ட கேட்கல. அவன் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே ஹீரோவை தேடி தான் ஓடுறா. ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு இவ கண்டிப்பா வருவான்னு. அதனால வாட்சியை பார்த்துட்டு இருக்கான். அப்ப மியாவும் வரலா. ஃபைனலி நீ வந்துட்டியா அப்படி சொல்லி கேட்கறான். நான் வரது ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும். சரி சொல்லுங்க, நீங்க நிஜமாவே எங்க வீட்டுக்கு சாப்பிட்டு போக தான் வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பேச வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோ நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு டச்சிங்கா இருக்கு. உடனே ஹீரோ கிட்ட அவ கிராமத்துல போய் படிக்க சொன்ன இல்லையா, அது என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. என் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நானும் என் தம்பியும் படிக்கணும், அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. நானும் பார்ட் டைம் ஜாப் பார்த்து எப்படியாட்டும் படிச்சு முடிச்சலான்னு பார்த்தேன். பட் முடியல, ஃபுல் டைம் ஜாப் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதான் வேற வழியே தெரியல, இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்றா. இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கிறேன். என் ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் பக்கத்துல தான் இருக்கு. அவன்கிட்ட பார்ட் டைம் ஜாப்பும் இருக்கு, நல்ல சேலரியும் தருவான். ஸோ நாளைக்கு உன்னை கூப்பிட்டு போறேன், உனக்கு ஓகேவா? மறுபடியும் ஸ்கூலுக்கு வருவியா அப்படி சொல்லி கேட்கறான். கண்டிப்பா வருவேன் டீச்சர், தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆனந்த கண்ணீர்லாம் விட்டுட்டு இருப்பா. அதோட அடுத்த நாளே கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. அங்க ஹீரோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சுட்டு இருக்காரு போல. ஏதோ ஒரு டிஷ்ஷை சமைச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு. இவளும் சமைச்சு கொடுக்குறா. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா சமைச்சிருக்கிறா. உனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவளுக்கும் ஹாப்பி. உடனே அங்க உள்ள வேலையை செய்ய போயிடா. அப்போ ஹீரோ வாரா. எனக்கு தெரியும், என் முகத்துக்காக தானே வேலை கொடுத்தா. அட போட பைத்தியக்காரா, நிஜமாவே அந்த பொண்ணு சூப்பரா சமைக்குது, அதுக்காக மட்டும்தான். சரி சரி, அந்த பொண்ணு ஒழுங்கா வேலை செய்யலைன்னா திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. தென் மறுநாள் நம்ம சூஜனுக்கும் யுவனுக்கும் மறுபடியும் போட்டி வைக்கிறாங்க. இந்த தடவையும் சூஜன் ரெண்டாவது தான் வாரான். அவனால சுத்தமா ஏத்துக்கிட்டே முடியல. அப்போ சென்னோ வந்து ஆறுதலா பேசுறானா. பட் இவன் சென்னிக்கிட்டே ரோடா பேசுறான். உனக்கு தெரியாதுடா, பேசாம போயிரு அப்படின்னு ரோடா பேசுறான். நான் ஜீனியஸ், போயும் போய் இவன் கிட்ட தோத்து போயிட்டேன்னு இவனுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அதனால நைட்டு ஃபுல்லாவே வெறித்தனமா பிராக்டிஸ் பண்றான். மலன் கூட பார்க்க மாட்டுக்கான். அந்த அளவுக்கு மலையிலேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த டைம்குள்ள வர முடியல. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அந்த டைம்ல ஹீரோ வந்து பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் போதும், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவனும் போக முடியாது டீச்சர், நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணி அந்த யுவனை வின் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறான். அது உன்னால முடியாது. எதுக்கு என்னால முடியாது? முன்னாடிலாம் வின் பண்ணிடலாம். அது முன்னாடி அவன் பழைய ஷூவை போட்டிருந்தான். இப்போ புது ஷூ மாத்தின பிறகு சூப்பராகவே ப்ளே பண்றான். நீ 100 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணாலும்
பண்ணாலும் யுவானை நீ வின் பண்ணவே முடியாது அப்படின்னு அழுத்தமாக சொல்லவும் இவனுக்கு மனசே ஒடிஞ்சு போயிடுது. உனக்கு இந்த 200 மீட்டர் ரன்னிங் செட்டே ஆகாது, இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்டா, இப்படியே பண்ணா இந்த ஸ்போர்ட்ஸை விட்டு போயிரு அப்படி ஹீரோ சொல்ல, என்ன டீச்சர் என்னை கிவ் அப் பண்ண சொல்றீங்களா? அது உன் இஷ்டம், ஆனா இந்த 200 மீட்டர் ரன்னிங்க்கு நீ சரிப்பட்டு வரமாட்டா, யுவான் தான் வின் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம தான் அந்த கேம்லேயே ஜீனியஸ், ரொம்ப டேலண்டடான பர்சன் அப்படின்னு நினைச்சிருப்பானா, பட் டீச்சர் இப்படி சொல்லவும் சுத்தமா ஏத்துக்கிட்டே முடியல. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவானா. அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான்னு அப்பாவுக்குமே தெரியுது, அதனால எதுவுமே பேசல அப்பாவும். இவன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் ட்ரைனிங்க்கு சூஜின் வராத பார்த்துட்டு இவனும் ஒருவேளை அவன் செகண்ட் வந்ததால தான் வரலையோ அப்படின்னு ஹீரோ கிட்ட போய் பேசுறான். சூஜின் பிராக்டிஸ் பண்ணவே வரல, எதுக்கு அப்படி சொல்லி கேட்க அவ இனிமே ஸ்போர்ட்ஸ்க்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே நம்ம சூஜினை மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கிறான். டே எதுக்குடா ஸ்போர்ட்ஸை விட்டு போறா, மறுபடியும் வாடா அப்படின்னு யுவான் கூப்பிட்டு பாக்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சூஜின் கோவம் படுறான். பார்த்தா அதுக்கு யுவானை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் பேசுறான். அப்புறம் தான் தான் பேசுனது தப்புன்னு தெரிஞ்சதும் சாரி நான் வேன்கிட்ட சொல்லல, ஒரு கோவத்துல பேசிட்டேன், சாரி நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறான். பட் யுவான் நீ வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். இன்ன பாரு டீச்சரே என்ன வர வேண்டாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்றா டீச்சரா, சரி அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னா ஏதாவது காரணம் இருக்குமா இருக்கும், நீ அவர்கிட்ட கேட்டு பாத்தியா, வா ஃபர்ஸ்ட் டீச்சர் கிட்ட கேட்டு போப்போம் அப்படின்னு சூஜனை சமாதானப்படுத்தி ஹீரோ கிட்ட தான் கூப்பிட்டு போறான். அங்க ஹீரோ என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுவான்னு பார்த்தா மறுபடியும் அதே தான் ஆரம்பிக்கிறான். நீ அந்த 200 மீட்டர் ரன்னிங்க்கு சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாத்தியா இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னா அவன் அங்கிருந்து கோவமா போறான். சூஜின் நில்லு, உன்னால இது மட்டும் தான் விளையாட முடியாது, மற்றபடி எல்லா கேமும் விளையாட முடியும், நீ ஒரு ஆல்ரவுண்டர், உன்னால நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், 100 மீட்டர் ரன்னிங் அப்படின்னு எல்லா கேமையும் நீ ப்ளே பண்ண முடியும், நீ ஒரு ஆல்ரவுண்டர், உன்னால முடியும்னா நீ அகைன் ட்ரைனிங் வா, நான் இதுக்கு ட்ரைனிங் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரின்னு சொல்றான். இவனுக்கு ஹாப்பி. இப்போ பசங்கள்லாம் ஹீரோ கிட்ட பேசிட்டு போன பிறகு ஹீரோனியும் கால் பண்ணி டே எங்கடா இருக்கா, என் பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும்போது இதோ வந்துட்டு இருக்கேம்மா அப்படின்னு ஹீரோ விறுவிறுன்னு போறான். அங்க பாத்தீங்கன்னா சூஜனோட அப்பா அம்மா தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் இவங்க தான். ஆக்சுவலி சூஜனும் ஹீரோனியும் அக்கா தம்பி. இப்போ அப்பாவும் சமைய கூப்பிடுறாரு. அன்னைக்கு பண்ண மாதிரி இன்னைக்கும் வராம போயிடுவான் போல, எனக்கு லேட்டா வந்தாலே சுத்தமா பிடிக்காது அப்படின்னு அப்பா கிளம்ப பாக்குறாரு. இவளும் கன்வின்ஸ் பண்ணி பாக்குறா, பட் கேட்க மாட்டேக்காரு. ஸோ இந்த சமயத்துல கரெக்டா ஹீரோ வருவானா, வந்து சாரி கொஞ்சம் லேட் ஆயிட்டே அப்படின்னு சாரி கேட்டுட்டு இருப்பான். நல்ல வேலை வந்தா அப்படின்னு ஹீரோனியும் அவனை உட்கார வைப்பா. பட் அப்பாவுக்கு ஹீரோவை பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு காசு தந்தா என் பொண்ணை விட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காசா அங்கிள், நானும் உங்கள் பொண்ணு டீப்பாக லவ் பண்ணுறோம், ஸோ காசுலாம் வேண்டாங்கிறான். என்னப்பா பேசுகிறா, நீயும் ஒரு ஆர்டினரி டீச்சர் தான், என் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ஆடம்பர வாழ்க்கையே பழகிட்டா, அப்படி இருக்கும்போது நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வாங்கி கொடுக்க முடியும், அதுவும் உன்னோட சொத்தோண்டு சம்பளத்தை வச்சு அப்படின்னு அப்பா கேட்கும்போது அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அங்கிள், கவலைப்படாதீங்க, நான் அவளை நல்லா பார்த்துக்கிடுவேன், நெக்ஸ்ட் இயர் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும், அந்த காசை வச்சு நல்லா பார்த்துக்கிடுவேன், அவளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவேன், அதிகமாக காசு வச்சு என்ன பிரயோஜனம், சாகும்போது எடுத்துட்டா போகிறோம் இல்லைல்ல, ஸோ கொஞ்சம் காசுனாலும் நிம்மதியாக வாழ்ந்தாலே போதும் அப்படிங்கிறான். பட் அப்பாவுக்கு எப்படினாலுமே அந்த டீச்சர் வேலை பிடிக்கவே இல்லை போல. சரி உனக்கு ஒரு சான்ஸ் தாரேன், நீ டீச்சர் வேலையை விட்டுட்டு என் கம்பெனியில் வந்து வேலை பார்க்கவா, நல்ல ஒரு பொசிஷன் தாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அது மட்டும் முடியாதுங்கிறான். அப்படின்னா என் பொண்ணையும் கட்டி தர மாட்டேன், நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஹீரோனையும் அப்பா நான் இவரை மட்டும் தான் லைக் பண்ணுறேன், ஸோ ஓடி போயாட்டும் மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டு கிளம்புறா. அப்பாவுக்கு சமக்கோ வருது. அம்மாவோ நில்லுமா, அப்போ கோவத்துல இருக்கிறாரு, நீ பொறுமையா எடுத்து சொல்லு, அவருக்கு புரியும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் ஆமா ஆன்டி சொல்றது கரெக்ட் தான், நீ உங்க அப்பா கிட்ட பேசிப்பாரு அப்படி ஹீரோ சொன்ன பிறகு இவளும் அப்பா கிட்ட போய் பேசுறா. சாரிப்பா நான் எதிர்த்து பேசினதுக்கு ரொம்பவே சாரி, இனிமே அப்படி பேச மாட்டேன், ஆனா ஹீரோ ரொம்ப நல்லவர், என்ன நல்லா ஹாப்பியா பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்ல அப்பவும் மனசு மாறிட்டாரு. மேரேஜுக்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ கிட்ட நீ எங்க
வீட்டுக்கு எப்போதும் ஈவினிங் வந்து என் கூட செஸ் விளையாட வரணும், அப்பதான் ஓகே சொல்வேன் அப்படிங்கிறாரு. ஹீரோ ஓகேன்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்பாவோட அசிஸ்டன்ட் பொண்ணும் வாரா. பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம ஆல்ரெடி ஒரு லேண்டை வாங்கணும் இல்லையா, அந்த லேண்டை கொடுக்க மாட்டோம்னு 2-3 ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்பாவுக்கும் இதை கேட்டு டென்ஷனா இருக்கு. ஹீரோவோ என்ன அங்கிள் பிரச்சனை அப்படி சொல்லி கேட்க, ஒரு லேண்ட் பிரச்சனை ஹீரோ, விடுங்க அதை நானே சரி பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட, இந்த சிட்டிலேயே பெரிய மாஃபியா பாஸ்னா அந்த சின்டியான் தான், அவரை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்டா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பானா, அப்போ அவர் நம்மளை தான் மீட் பண்ண வருவாரு போல அப்படின்னு இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஹீனோட அப்பா வந்து பெரிய மாஃபியா பாஸை மீட் பண்ண வந்துட்டாங்க, அதாவது நம்ம ஹீரோவை தான். லேண்ட் பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ, நான் பிரச்சனையை சால்வ் பண்றேன், அதுக்கு பதிலாக உங்க பொண்ணை கட்டி தருவீங்களா அப்படி சொல்லி கேட்க, அது மட்டும் முடியாது மிஸ்டர் சின், என் பொண்ணு ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா, ஸோ முடியாது அப்படிங்கிறாரு. முடியாதா, அப்ப நான் எப்படி உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு ஃபேஸ் அப்பதான் காட்டுவானா. அப்பாவும் பார்த்து சமஷாக்கு, நீ நானு, ஆமா நானே தான், என் அம்மாவோட ஆசைப்படி தான் டீச்சர் ஆகினேன் அப்படின்னு இவன் எல்லா கதையும் சொல்றான். அதை கேட்டுட்டு அப்பாவுக்குமே பிடிச்சிருக்கு ஹீரோவை ரொம்பவே. ஆனா ஈவினிங் மட்டும் என் கூட வீட்டுக்கு வந்து செஸ் விளையாட வந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஓகே சொல்லிட்டு அடுத்த நாளே வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல. இப்போ ஹீரோவும் அப்பாவும் செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தோத்துட்டே இருக்கான், அப்பா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் சாப்பிடலான்னு மொத்தமாக சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்களா. அப்போ சூஜனா வாரான், எங்க என் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு, அவனை அடிச்சு வெளியே துரத்துனா தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு இவன் வீரப்பா பேசிட்டு வருவானா. அங்கே ஹீரோ பார்த்ததான், இது இவங்க தான் என் அக்காவோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு நீல்டன் போட்டுட்டு, டீச்சர் நீங்கள் தான் என் அக்காவோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு பம்பிட்டே கேட்குறான். ஆமாடா, என்ன அடிச்சிருவேன்லாம் பேசிட்டு வந்தா அது சும்மா டீச்சர் அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். உங்கள் 2 பேருக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஆமாம், இவங்க தான் என் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது, ஆமால எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது அப்படின்னு அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோவை சொல்கிறான், என்ன பாரு, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டுமே இருக்கட்டும், ஸ்கூலில் போய்லாம் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொன்ன உடனே அவனும் சரி ஓகே சொல்வான். இப்போ சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஹீரோவை வழி அனுப்பி விடுறதுக்காக ஹீரோனையும் போக சொல்கிறாங்க கூட. அப்படியே 2 பேரும் கேஷுவலாக பேசிட்டு வருவாங்க. அப்போ ஹீரோனியும், எதுக்கு நீ என் அப்பா கிட்ட தோத்துட்டே போனா, நீ செஸ்ஸில் பெரிய சாம்பியனு எனக்கே தெரியும், பின்ன எதுக்கு அப்படி பண்ணான்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜாலியாக பேசிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோ இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கேமில் அப்படிங்கிறத செக் பண்ணுறான். முன்னை விட இவங்க லோ பெர்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க. இன்னும் ஃபைனல்ஸ் வர கொஞ்ச நாள் தான் இருக்கு போல். ஸோ இப்படியே போனால் கண்டிப்பாக தோற்று போயிடுவோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஹெவியான ப்ராக்டிஸ் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் நம்ம யுவானுக்கு தான், அவன் ஸ்லோவாக தான் ஓடுறான், டக்குன்னு டயர்ட் ஆகிக்கிறான். உடனே ஹீரோவோ, என்ன பாரு, உன் அம்மாவை நினச்சிப்பாரு, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினச்சிப்பாரு அப்படின்னு சொல்ல, அவனும் ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சூஜின், மியா, சென், லியூ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஹெவியான ப்ராக்டிஸ் கொடுக்குறான். அதில் லியூ மட்டும் லாங் ஜம்ப் தானே, ஏதாவது கீ பாயிண்ட் இருந்தால் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோவோ காதில் என்னமோ சொல்கிறான். இப்படியே கட் பண்ண அந்த ஃபைனல்ஸும் வந்துடுது. இன்னைக்கு தான் அந்த ஃபைனல்ஸ், முன்னாடி விளையாண்டது செமி ஃபைனல்ஸ், இதுதான் ஃபைனல்ஸ். இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய ஸ்கூல் வந்திருக்கு. அதில் ஒரு ஸ்கூல் கெத்தா தெனாவெட்ட வராங்க இல்லையா, அவங்க தான் போன வருஷம் சாம்பியனம்மா, கண்டிப்பாக இந்த வருஷமும் அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க, நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு மற்ற ஸ்கூல் பசங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த சாம்பியன்ஷிப் பசங்களுடைய ஸ்கில், அதாவது அவங்க எந்தெந்த கேமில் பெஸ்ட்டு அண்ட் எவ்வளோ டைமுக்குள்ளே கேமை ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்கிறான். அதை கேட்டோன்னு நம்ம பசங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, நம்ம ஜெயிப்போமான்னு. அதெல்லாம் ஜெயிப்போம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறான். ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஸ்கூலுக்கு மேட்ச் வைக்காங்க. அதில் எல்லா போட்டிலையும் நம்ம ஸ்கூல் பசங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அண்ட் இந்த சைடு சாம்பியன்ஷிப் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ஃபர்ஸ்ட் தான் வராங்க. இப்படியே கேம் போயிட்டுருக்கு. தென் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு மட்டும் மொத்தமாக ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் சாம்பியனாமா. ஃபர்ஸ்ட் நம்ம சென் தான் போகிறான். போகிறதுக்கு முன்னாடி அவன் காதில் என்னமோ ஹீரோ சொல்லிட்டு அனுப்புகிறான். என்னன்னா அவனோட ஸ்டைலை மாற்ற சொல்லியிருக்கிறான். அவன் குண்டி ஏறுவான் இல்லையா, அந்த ஸ்டைலை மாற்ற சொல்லியிருக்கிறான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிற நேஷ்னல் சாம்பியன் பையன் இருக்கான் இல்லையா, அவனை ஹீரோ அப்செட் பண்ணியிருக்கிறான். அவன் ரொம்ப அரகண்டா, தன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கருவத்தில் இருக்கான் போல. அதனால அந்த கருவத்தை உடைக்கிறதுக்காக
இவனை ஸ்டைலை மாற்ற சொல்லியிருக்கிறான். இவன் ஸ்டைலை மாற்றி அவனோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டான்னா அவன் யோசிப்பான் இல்லையா, இவன் எப்படி பீட் பண்ணான், எப்படி வின் பண்ணான் அப்படின்னு ரொம்ப யோசித்து குழம்பி போயிடுவான் இல்லையா. ஸோ அதே அவனுடைய தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருப்பான். இப்போ சென்னுமே அதே மாதிரி ஸ்டைலை மாற்றி போடுறான். ஸோ அந்த சாம்பியன் பையனோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டான். அந்த சாம்பியன் பையனுக்கு ரொம்பவே ஷாக்கு இதை பார்த்துட்டு. இவனால இது எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு ரொம்ப குழம்பி போய் நிற்கிறான், ரொம்ப பதட்டமாகறான். அப்புறம் அவன் தான் த்ரோ பண்ணணும் போல த்ரோ பண்ணுறான். பட் சென்னை பீட் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் கேமில் சென் தான் வின் பண்ணியிருக்கிறான். அடுத்த கேம் லாங் ஜம்ப், அதில் லியோ ஃபஸ்ட்டு தடுமாறுறான். அப்புறம் ஹீரோ நேற்று ஒரு கீ பாயிண்ட் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை யோசித்து பார்க்குறான். உன்னை ஒரு பறவை போல் நினச்சிட்டு ஜம்ப் பண்ணு, அப்போ உனக்கு லைட்டான ஃபீல் கொடுக்கும், காற்றுலேயே பறந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அப்படி மட்டும் பண்ணால் நீ கண்டிப்பாக அந்த கேமில் வின் பண்ணுவா அப்படி ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான், நம்மளால அது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ வானத்தில் ஒரு பறவை போகுது, அதை பார்க்குறான். உடனே என்னாலையும் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு ஜம்ப் பண்ணுறான். ஸோ ஜம்ப் பண்ணவ தான் அந்த கேமில் அவன் தான் வின் பண்ணியிருக்கிறான். அடுத்து ரன்னிங் கேம் தான். ஸோ அதில் யுவான் இருக்கான் இல்லையா, அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஷூவை தான் போட்டு போகிறான். அதை பார்த்துட்டு மற்ற ஸ்கூல் பசங்களோ மொக்க ஷூ ஃபேக்கான ப்ராடக்ட்டை போட்டு வந்திருக்கிறான் அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யுவன் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிடலை, காதலே வாங்கலை. மேட்சை ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பசங்களோ டீச்சர் எதுக்கு இந்த ஷூவை போட்டு போல அப்படின்னு கேட்குறதுக்கு, அது அவங்க அம்மா வாங்கி கொடுத்த ஷூ, அதனால தான் அவன் அதை போட்டு போயிருக்கான். இந்த டைம்ல அதை போட்டு விளையாண்டாதான் அவன் ஜெயிப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே இவன் ஓடுறான், பட் அவனால ஃபாஸ்ட்டாக ஓட முடியல. அப்போ அவனுக்கு அவனுடைய அப்பா மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் உன்னால முடியாது, கடைசி வரைக்கும் இந்த எப்போ வரான வாழ்க்கை தான் வாழ போறா அப்படி சொல்ற மாதிரி தோணுது. அதனாலேயே அவன் ரொம்ப டவுன் ஆகுறான். அப்போ ஒரு வாய்ஸ், உன்னால முடியும், நீ தான் வின் பண்ணுவா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா யுவனோட அம்மா தான். அம்மா என்கரேஜ் பண்ணதும் யுவன் வேகத்தில் ஓடி வின் பண்ணிடுறான். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஹீரோ தான் நேற்று அம்மாவை மீட் பண்ணி மேட்ச் பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கான் போல, அதனால தான் அம்மா இன்னைக்கு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம மியாக்கு தான், அவளும் அவளுடைய கேம்ல வின் பண்ணிடுறா. கடைசியாக நம்ம சூஜன் தான், அவன் ஒரு 3 கேம் விளையாடுவான். இப்போ பசங்க எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஹீரோ அவன் தலையில ஒரு பேண்ட் மாதிரி மாட்டி விடுறான். நீ தான் வின் பண்ணுவா அப்படிலாம் சொல்லி அனுப்பி விடுறான். அவனும் போறான். ஃபர்ஸ்ட் கேம் குண்டு எறிதல், அந்த போட்டியில சூஜின் தோத்துறான். அடுத்த கேம் வந்து நீளம் தாண்டுதல், அதுல ரொம்ப டென்ஷனா இருந்துட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ போட்டு விட்டு அந்த பேண்டை பார்க்குறான். அதில் என்கரேஜ் பண்ணுற விதமாக நீ தான் ஜீனியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்குது. டீச்சர் நான் தான் ஜீனியஸ், கண்டிப்பாக என்னால் முடியும், நான் வின் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு நீளம் தாண்டுறான். ஸோ அந்த கேமில் சூஜின் வின் பண்ணிடுறான். கடைசியாக ரன்னிங் தான். ஸோ அதுலேயும் வின் பண்ணிடுறான் நம்ம சூஜிங். இப்போ நம்ம ஸ்கூல் தான் வின் பண்ணியிருக்கா, அதனால எல்லாரும் ஹாப்பியாக ஹீரோ கிட்ட சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஆள் வராங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் வேர்ல்டு சாம்பியன் பிளேயராம்மா. ஸோ அவங்க ஹீரோ கிட்ட வந்து எப்படி இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க கேஷுவலாக. இதை பார்த்த பசங்களோ இவங்க அந்த வேர்ல்டு சாம்பியன் பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆட்டோகிராஃப் ஃபோட்டோ தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உங்கள் டீச்சர்கிட்டவே நீங்கள் வாங்கிக்கலாம், என்னையே தோற்கடிச்சது அவங்க தான், உங்கள் டீச்சர் தான், சூப்பராக விளையாடுவார், அவர் ஒரு சாம்பியன் பிளேயர். ஸோ என்கிட்ட சைன் வாங்குறதை விட உங்கள் டீச்சர்கிட்டவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியானு பசங்க எல்லாருமே ஆட்டோகிராஃப் போட்டு தாங்க டீச்சர் அப்படின்னு ஹீரோவை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வின் பண்ணிட்டாங்க இல்லையா, நேராக ஸ்கூலுக்கு தான் வராங்க. அங்கே பிரின்சிபலுக்கும் ரொம்ப சந்தோஷம், 5 நேஷனல் சாம்பியன் பிளேயருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இனிமேல் இந்த ஸ்கூலில் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கிளாஸுக்கு அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு ஹீரோ கிட்ட லாஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது, ஆனால் பசங்க எல்லாருமே ஃபிசிக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ண. கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதான். அடுத்த நாள் பசங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு ஹீரோ தான் நமக்கு பாடம் எடுக்க வர போகிறாங்கன்னு, அதனால எப்படி தான் பாடத்தை சொல்லி தர போகிறாரு அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. ஆனால் இந்த பையனை பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் திமிரு பிடிச்ச பையன் போல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு, பட் இருந்தாலும் அவன் கிளாஸில் வச்சு சீட்டு விளையாண்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. நம்ம இவனை இதை பார்த்துட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு, ஸோ விளையாடாமல் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஆனால் அவன் கேட்க மாட்டுக்கான். அப்போ அந்த டைமில் நம்ம ஹீரோ ஒரு மந்திரவாதி மாதிரி கையில் ஒரு குச்சி எடுத்து வந்து நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த திமிரு பிடிச்ச பையனும் இது என்ன ட்ரெஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். இது மந்திரவாதியோட கோல், இதுல இருந்து மாய சக்திலாம் வரும் அப்படின்னு சொன்னா இவன் நம்பாம சிரிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோ அவன் மேல கரண்டை பாஸ் பண்ணி விட்டுறான். இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி டீச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அதை எக்ஸ்பிளைன் பண்றான். இது எல்லாமே பிசிக்ஸ்ல தான் வரும் போல. ஸோ அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவனும்
ஒன்று வச்சுருக்கான் இல்லையா, அதேமாரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்து ஒன்றா எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரிய சொல்லிக் கொடுக்குறத விட ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுத்தா ரொம்ப ஈஸியாகவே புரியும் அப்படின்னு ஹீரோ இந்த மாதிரி மெத்தடை சொல்லிக் கொடுக்குறான். இங்கே டீச்சர் எல்லாருமே நம்மளும் இருக்குமே சுத்த வேஸ்ட்டு, டீச்சர் சிண்டியன் எப்படி பாடம் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் அதேமாரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அடுத்த நாள் அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோட கிளாஸை கவனிக்க வந்துட்டாங்க. ஹீரோ சூப்பராகவே சொல்லிக் கொடுக்குறான். இவங்க எல்லாருக்குமே நல்லா ஈஸியாகவே புரியுது. இதை பார்த்துட்டு டீச்சர்ஸோ இவங்க மெத்தட் சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் பசங்க எல்லாருமே கிராஜுவேஷன் முடிச்சாச்சு. இன்றைக்கி அதுக்கான செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவுமே இன்வைட் பண்ணி ஹீரோ கூட கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், எந்தெந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறீங்க, டிசைட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுமே நல்ல யூனிவர்சிட்டியை சொல்லிட்டு இருக்கான், ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், இந்தந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ சூஜனோ, ஐயோ டீச்சர் அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம், இது செலிப்ரேஷன் பண்ணுற நேரம், ஸோ வைனை குடிப்பா அப்படின்னு வைனை குடிக்க போகிறாங்களா, நீங்களாம் குடிக்கக்கூடாது அப்படி ஹீரோ சொல்கிறான். டீச்சர் நாங்களாம் பெரிய பசங்களாகிட்டோம், 18 வயசு கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறானுவன். சரி கொஞ்சமாக குடிங்க, அதிகமாக குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி டீச்சர் வாங்க குடிப்போம் அப்படின்னு ஹீரோ கூட சேர்ந்து எல்லாருமே குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தான் குடிச்சு ரொம்ப மட்டையாகிட்டோம் போல. இதை பார்த்து சூஜனோ, ஐயோ டீச்சர் ஜீன் இப்படி மட்டையாகிட்டாருன்னு என் அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சா அவ்வளோதான் என்னை கொன்னே போட்டுருவா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா பேசுகிறான், உன் அக்காவுக்கு தெரிஞ்சா எதுக்கு கொல்ல போகிறாங்க, அது வந்து டீச்சர் சீன் என்னோட மாமா ஆக போகிறாரு, என் அக்காவுக்கும் டீச்சர் சின்னுக்கும் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட பசங்க எல்லாருக்குமே, டே இவ்வளோ பெரிய விஷயத்த எங்ககிட்டேருந்து மறைச்சிருக்கிறான், அதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டுடா, ஃபர்ஸ்ட் அந்த ஒயினை ஃபுல்லாக குடி அப்படின்னு சொல்ல அவனும் குடிச்சிட்டு, டீச்சர் சீன் ரொம்ப நல்லவர் தெரியுமா, முன்னாடி ஷூலாம் வாங்கி தந்தாங்க இல்லையா, அது போனஸ் காசுலாம் கிடையாது, அவங்க கை காசு போட்டு தான் வாங்கி தந்தாங்க அப்படின்னு உண்மையே சொல்லிடுறான். அப்படியே அணி ஹீரோ மேலே தனி மரியாதையே வருது. அப்புறம் அவர் எனக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு மியா அவளுடைய கதையை சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு பசங்க எல்லாருக்குமே ரொம்ப டச்சிங்காக இருக்குது. நம்ம எப்படியாட்டும் டீச்சரை பெருமைப்படுத்துகிற விதமாக டாப் யூனிவர்சிட்டியில் படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் கொஞ்ச நேரத்துலேயே இவங்க ஒயினை குடிச்சு அந்த இடத்துலயே மட்டையாகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ முழிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோ மட்டையெல்லாம் ஆகலை, சும்மா நடிச்சிட்டு இருந்திருக்கிறான். பசங்க எல்லாருமே பேசியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கும் டச்சிங்காக தான் இருக்குது. இப்போ போதையிலே இவன் தேங்க்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவை சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ண இன்னைக்கு தான் நம்ம ஹீரோனிக்கு மேரேஜ். பசங்க எல்லாருமே டிப் டாப்பாக கிளம்பி வந்திருக்காங்க. எங்கள் அப்பாவோட கெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீச்சர் தானே, அதனால கொஞ்சம் இலக்காரமாகவே பேசுகிறாங்க. அப்பாவோ அவங்க யாருன்னு தெரிஞ்சா ட்ரெஸ்லேயே உச்சா போயிடுவீங்க, என்ன பண்ணுறது, அவங்களே அவங்க ஐடென்டிட்டியை சொல்ல விரும்பாத பட்சத்தில் நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அப்பா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோவோட பணக்கார ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோக்கு கல்யாண பரிசு அனுப்பி விட்டுருக்காங்க போல. போன சீசனில் நிறைய பணக்கார பசங்களாம் வருவாங்க இல்லையா, அவங்களுமே கல்யாண பரிசு அனுப்பி விட்டுருக்காங்க. பட் அந்த பசங்க வரல, அவங்க ஷிஃப்ட் மட்டும் தான் அனுப்பி விட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு அப்பாவோட கெஸ்ட்டோ, அப்போ இவர் பெரிய ஆள் தான் போல அப்படின்னு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மியா இருக்கா இல்லையா, அவள் தான் ரிங் கொடுக்குறா. ஹீரோ அந்த ரிங்கை ஹீரோனி கையில் அழகாக போட்டு விடுறான். ஸோ வெட்டிங்குமே கம்ப்ளீட் ஆகிருது. இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவை கிரவுண்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்க கூட மேட்ச் போட தான். ஹீரோவும் சரின்னு இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணுறான். எல்லா கேம்லேயும் ஹீரோ தான் வின் பண்ணுறான். நம்ம சூஜனோ, நீங்கள் தான் என்னுடைய ஐடல் அண்டு உங்களுடைய பிக் ஃபேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ இவனை கேட்குறான், உங்களை மாதிரி ஸ்கில் எங்களுக்கு எப்போ வரும்னு. அது வர 10 வருஷம் ஆகும்னு சொல்ல, எது 10 வருஷமா அப்படின்னு பசங்களுக்கு ரொம்பவே கவலையாகிறது. ஸோ ஹீரோ சொல்கிறான், யூனிவர்சிட்டி போகிறது இருக்கட்டும், ஆனால் ஸ்போர்ட்ஸையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு பேசிட்டு போக, அப்போ அந்த டைமில் ஒரு பையன் மியாவை இடிச்சிட்டு போகிறான். அவன் தெரியாமல் இடிச்சிட்டு போயிருக்கான். ஆனால் ஒரு சாரி கேட்டு போகலாம்ல, சாரி கேட்காம போயிட்டு இருக்க நம்ம சூஜனோ சாரி கேட்டு போ அப்படின்னு சொல்லி விட மாட்டுக்கானா. டேவிடு சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்னு அவன் திமிரா பேசுறான். நீ சாரி கேட்டதான் நான் விடுவேன் அப்படின்னு சூஜன் சொல்லும் போது இவன் சூஜனே அடிக்க போயிடான். கரெக்டா ஹீரோ வந்து தடுத்துறான். இவன் ஹீரோவே அடிக்க போக்க, ஹீரோ யாரு, அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அதனால ஹீரோ இவனை அடிச்சு போட்டுறான். இந்த பாரு அகைன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி ஹீரோ சொல்லும் போது இவன் ஹீரோட ஸ்கில்ல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறான். உடனே ஹீரோ கிட்ட, எங்களுக்கு கராத்தே சொல்லி தர வாரீங்களா, எங்களுடைய டீச்சரா வாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோவோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லுவான். ஸோ டீச்சராக போக ஒத்துக்கிட்டானா என்னன்னு தெரியல. பட் இந்த சீசன் 2 இதோட கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ சீசன் 3க்கு லீட் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. சீசன் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பாய் பாய்.